மனித வரலாறு இன்று போர்கள், நோய்கள் மற்றும் அநீதிகளால் நிறைந்திருக்கிறது. ஆனால் வேதாகமம் ஒரு அற்புதமான காலத்தை பற்றி நமக்கு வாக்குறுதி அளிக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த பூமி இதுவரை கண்டிராத ஒரு பொற்காலத்தை சந்திக்கப் போகிறது. அதுதான் 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 ஆண்டுகளில் இந்த உலகம் எப்படி மாறப்போகிறது? சாத்தான் எங்கே இருப்பான்? நாம் எங்கே இருப்போம்? வாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம். சாத்தானின் சிறைவாசம். அர்மகெதோன் யுத்தம் முடிவடைந்ததும் வானத்திலிருந்து ஒரு பலத்த தூதன் இறங்கி வருகிறார். அவர் கையில் ஒரு பெரிய சங்கிலியும் பாதாளத்தின் திறவுகோலும் இருக்கிறது. உலகை தந்திரங்களால் வஞ்சித்த அந்த பழைய சர்ப்பமாகிய சாத்தானை அந்த தூதன் பிடிக்கிறார். அவனை 1000 ஆண்டுகள் வரை கட்டி பாதாளத்திலே தள்ளுகிறார். ஏன் தெரியுமா? 1000 ஆண்டுகள் முடியும் வரை அவன் இனி ஜனங்களை வஞ்சிக்க கூடாது என்பதற்காகவே. பூமியில் தீய எண்ணங்களும் தூண்டுதல்களும் இல்லாத முதல் காலம் இதுதான். தீமையின் ஊற்றுக்கண் அடைக்கப்படும் போது பூமி விடுதலையை அனுபவிக்கும். முதல் உயிர்த்தெழுதலும் வெற்றியும். இதே நேரத்தில் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ்கிறது. அந்தி கிறிஸ்துவின் கொடுங்கோல் ஆட்சியில் அவனது முத்திரையை ஏற்க மறுத்து இயேசுவுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். இதுவே முதல் உயிர்த்தெழுதல். இவர்கள் வெறும் மனிதர்களாக அல்ல, கிறிஸ்துவோடே கூட பூமியை ஆளுகை செய்யும் அரசர்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருப்பார்கள். மரணத்தை வென்றவர்கள் இவர்கள். இவர்களுக்கு இனி 2ஆம் மரணம் என்ற பயமே இல்லை. நீங்கள் ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள். நீதியும் நேர்மையும் கொண்டவர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும்? இந்த 1000 ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்து எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்வார். அப்போது பூமி ஒரு ஏதேன் தோட்டமாக மாறும். இன்று நாம் காணும் பாலைவனங்கள் செழிப்பான நிலங்களாக மாறும். விலங்குகளுக்கிடையே இருக்கும் பகைமை நீங்கும். சிங்கமும் புல்லுண்ணும். சிறு குழந்தை சர்ப்பத்தின் பொந்திலே கை வைக்கும். மரணம் என்பது அரிதான ஒன்றாக மாறும். மக்கள் தங்கள் கைகளின் பிரயாசத்தை முழுமையாக அனுபவிப்பார்கள். அநீதிக்கு இடமில்லை, கண்ணீருக்கு இடமில்லை. தேவன் தாமே நீதியின் செங்கோலை ஏந்தி உலகை வழிநடத்துவார். இது கற்பனை அல்ல, வேதாகமம் தரும் வாக்குறுதி. இறுதிச் சோதனை. ஏன்? ஆனால் 1000 ஆண்டுகள் முடிந்த பிறகு சாத்தான் தன் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். மனித இதயம் எந்த அளவுக்கு கடினமானது என்பதை நிரூபிக்க இது ஒரு கடைசி சோதனை. பூமியின் 4 திசைகளிலும் இருக்கும் ஜனங்களை சாத்தான் மீண்டும் திரட்டுவான். அவர்கள் எருசலேமை சூழ்ந்து கொள்வார்கள். ஆனால் அந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும். சாத்தான் என்றென்றைக்குமாக எரியும் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். தீமைக்கு வைக்கப்படும் இறுதி முற்றுப்புள்ளி இதுதான். முடிவுரை. இந்த 1000 வருட அரசாட்சி என்பது வெறும் ஆரம்பம்தான். இதன் பின் புதிய வானமும் புதிய பூமியும் வரும். அங்கே தேவன் நம்மோடு இருப்பார். பிரியமானவர்களே, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த பொற்கால ஆட்சியில் கிறிஸ்துவுடன் நீங்களும் இருக்க தயாரா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் பல விவிலிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.